ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. நீ ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இதுதான். And this is the time that you have to offer prayer. உன்னுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. நீ தேவனை துதித்து ஜெபித்து நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு நபர். This is not the time to keep lamenting. I was under the captivity and you have to praise God and exalt him. இன்னைக்கு பிரச்சனை வந்தா ஜெபிக்க முடியாது. Today when the problems comes you cannot pray. நான் அடிக்கடி சொல்லுவேன். I used to say often. தண்ணி வந்து முழங்கால் அளவு இருக்கும் பொழுது நீ நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. And when the waters unto the knee level there is no need to swim. தண்ணி உன் இடுப்புக்கு மேல கழுத்துக்கு மேல வரும்பொழுது நீ கட்டாயம் என்ன செய்யணும்? நீச்சல் அடிக்கணும். When it comes to the ankles and to the neck and you must swim. அதுபோல பிரச்சனைகள் சாதாரணமா இருக்கும் பொழுது நீ ஜெபிக்காம துதிக்காம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனா பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது நீ ஜெபிச்சாதான் காரியம் ஆகும். When the problems are shallow there is no need to pray and it is coming increasing and you have to pray, you must pray. இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? And what they did there? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். And Paul and Silas prayed and sang praises unto God. பகலெல்லாம் சரியான அடி விழுந்தது. And the whole day and they were beaten along. அவருடைய கால்கள் எல்லாம் தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். And they made their feet fast in the stocks. அடிச்சு அந்த தொழுமரத்துல மாட்டி அந்த கால்லாம் காயமாயி இரத்த காயமா இருந்துச்சு. And they made their feet fast in the stocks and they were heavily wounded. அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். In midst of such terrible pains and they sang praises and offered praises unto God. ஜெபம் துதி எந்த சூழ்நிலையும் மாற்றும். Prayer and praises is well able to change any kind of situation. துதி வந்து ஒரு பயங்கரமான ஆயுதம். And praise is the greatest weapon. நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. And you can just practice and see. அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின பொழுது கர்த்தர் யுத்தத்தை தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். When they prayed and sang praises unto God, the Lord started his battle. நீங்க எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறீங்களோ அவ்வளவு தேவனுடைய யுத்தம் தொடங்கும். How far you are praising God, to that extent the Lord will start his battle. நீங்க மௌனமா இருந்தா தேவன் உனக்காக எழும்பி கிரியை செய்ய முடியாது. If you remain silent, the Lord cannot rise up and work for you. இன்னைக்கு अनेகர் மற்றவங்களை ஜெபிக்க சொல்லிட்டு இவங்க தூங்கிடுறாங்க. And many are urging others to pray and they sleep. சிலர் பிரச்சனைன்னு ஃபேத்தம் போன் பண்ணுவாங்க. திருப்பி அடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. And some if they encounter any problem they call to the faith home and they will ask them to pray and at last they will sleep. இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது According to 2 Chronicles chapter 20 verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் எழும்பினார். When they started to praise God and the Lord listened in them. தேவன் உனக்காக எழும்பணும்னா எந்த சூழ்நிலையிலும் நீ ஜெபம் பண்ணணும். If the Lord want to come in your midst and you have to pray at any and praise God. தேவனால கூடாதது ஜெபத்தினால கூடாதது ஒண்ணுமே இல்ல. And that which is impossible with God, that which is impossible with prayer is nothing. பவுலும் சீலாவும் தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள். And Paul and Silas prayed and sang praises unto God. திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைத்தார். And suddenly and immediately all the doors and the foundation கதவுகள் திறவுண்டது. All the doors were opened. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. And everyone bands were loose. ரெண்டு பேர் துதித்தா போதும். And only two are praising is enough. ஒருவன் 1000 பேரை துரத்தலாம், ரெண்டு பேர் 10000 பேரை துரத்த முடியும். And one can cast 1000 and two join together then it can cast 10,000. நீ புருஷனும் மனைவியும் தேவ சமூகத்துல திறப்புல நின்னா அஸ்திவாரத்தை கர்த்தர் அசைப்பார். Wife and husband, if you stay in the presence of God, if you stand in the gap and the Lord can shake the foundation. உன்னுடைய பிரச்சனையின் அஸ்திவாரம் தெய்வத்துக்கு தெரியும். And Lord knows the problem, the foundation of your problem. உன்னோடு சேர்ந்தவருடைய கட்டுகளை தேவன் அறிவார். And the Lord knows all the bands which among you and to இன்னைக்கு கர்த்தர் முதலாவது உனக்கு திறக்கிறது சிறைச்சாலையின் கதவு. Today the first the Lord is going to open the doors of your prison. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையை உணர்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். And that you have found that the doors are shut for you, the Lord is speaking to you. உன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். And the Lord is turning away the experience of your captivity. நீ கட்டப்பட்டவன் அல்ல. You are not the band, you are loose. நீ அடைபட்டவன் அல்ல. And you are not the shut. நீ அகப்பட்டவனும் அல்ல. And you are not the afflicted. நீ பிடிபட்டவனும் அல்ல. And you are not the one caught. உன்னை சிறைப்படுத்த இந்த உலகத்துல எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. There are no more powers in this world to captive and உன்னுடைய தேவன் சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற தேவன். The Lord is able to open the prison doors for you. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக சிறைச்சாலை கதவை திறக்கிறார். Today the Lord is opening the doors of your prison for you. இரண்டாவது அவர் திறக்கிற கதவு என்ன? And second door what the Lord is going to open. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When we look into 1 Corinthians chapter 16. 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the 9th verse say? ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது.
விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் எனக்கு திறந்து வைத்திருக்கிறார். For a great and door and effectual is open unto me, for there are many adversaries. இதுவரைக்கும் உனக்கு எல்லாமே பிரதிகூலமா இருக்கும், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் அனுகூலமான கதவை நான் திறப்பேன். Until now everything may be unfavorable to you, but the Lord is going to make our door which is favorable to you or effectual to ஒருவேளை you. உனக்கு விரோதமாய் எதிர்பார்க்கிற ஆட்களை கர்த்தர் எடுத்து போட்டு உனக்கு அனுகூலமான ஆட்களை கொண்டு வர முடியும். And sometime the Lord take away the people, those who are adversary for you, they are not favorable to you, and the Lord bring the people, those who are favor to you. அப்படி இல்லாத பட்சத்துல உனக்கு விரோதமானவனையே கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுவார். If not, if the situation is not contrary, the Lord will make the people, those who are adversary to you, and become a friend to you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு உனக்கு விரோதமானவனை தூக்கிட்டு கர்த்தர் உனக்கு அனுகூலமானவனை கொண்டு வருவார். One, the Lord will take away those who are adversary for you and bring a favorable person to you. இல்லையா உனக்கு விரோதமானவனையே அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். Or one who is adversary for you, the Lord will make an effectual to you. அதுதான் தேவனுடைய வல்லமை. And that is the power of God. உன்னை ஆப்போசிட்டா பேசினவனே உன்னை நன்மையா பேசுவான். And those who speak contrary to you, and they will speak good to you. பார்வோன் இல்லாட்டல் எகிப்தியர்களுக்கு எபிரேயர் அருவருப்பானவர்கள். And Pharaoh to the Egyptians and the people of Hebrews were abominable to them. கூட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. And they will not sit together with them. ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. And they will not sit in the same table to eat. நீங்க யாத்திராகமத்துல அதை படிச்சு பாத்தீங்கன்னா எபிரேயர் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. And when you read in the book of Exodus, and the people of Hebrews, and they were detestable to them, and they will not sit in the same table. ஆனா அதே பார்வோனை யோசேப்புக்கு அனுகூலமா மாத்தி சிங்காசனத்துல தெய்வம் உட்கார வச்சார். And the same Pharaoh became favorable to Joseph and made them to sit in the throne. தேவனால செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. There is nothing which is impossible with God. உனக்கு யாரு டெட் அகைன்ஸ்டா இருக்கானோ அவனே உன்னை சாதகமா பேச வைப்பார். And who is so contrary to you, the Lord make favorable to you. அவனை உனக்கு சாதகமா கர்த்தர் மாற்ற முடியும். And Lord is well able to change favorable to you. நான் உங்களுக்கு சொல்லிருக்கேனான்னு தெரியல. I have told you or not. மிலிட்டரியில ஒரு சகோதரன் இருந்தாரு. And there was a brother at military. எப்ப பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். And he used to proclaim about Jesus often. அது உடன் பணிபுரியறவங்களுக்கு பிடிக்கல. And one who a co-worker do not like this. இவர் ஞானசானம் எடுத்த பிறகு இவருக்கு வர லெட்டர் வந்து பழைய பேர்ல வராம புது பேர்ல ஞானசான பேர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. And when he got baptized and he got the letter in a new name. அப்ப இவர் எப்ப பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லிட்டே இருக்கானேன்னு இந்த மத்த மதக்காரங்களுக்கு எல்லாம் பயங்கர டென்ஷன். Other religion people and they got tense because he was proclaiming Jesus always. ஒரு ஹிந்தி பேசுற ஒரு ஆபீசர் இருந்தா. And there was an officer who speak Hindi language. அவங்கிட்ட போய் இவங்க புகார் கொடுத்தாங்க. And they have given புகார் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட். And they have given a complaint to him. என்ன கம்ப்ளைண்ட்? And what was the complaint? இந்த ஆள் வந்து வேற பேர்ல செயல்படுறான். And this person was acting in a different name. மிலிட்டரியில வந்து சட்டப்படி அது குற்றம். And according to military law it is wrong. இன்னொரு பேர் என்ன செய்ய கூடாது, யூஸ் பண்ண கூடாது. மிலிட்டரி ரகசியம் வெளிய போய்டும். And they should not change the name and use because of the secrets of the military may go out. அதனால இவங்க அந்த சிங்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. And so they made him to stand before the ஏன்னா இவனுக்கு இவன் கிராமத்தாளு தமிழ்நாட்டுல, அதனால இவனுக்கு ஹிந்தி தமிழை தவிர என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. And because he is a villager, he did not know except Tamil language. குறிக்கப்பட்ட நாள்ல இவனுக்கு என்கொயரி வச்சாங்க. At the appointed time, he made an inquiry. ஏன்னா புகார் கொடுத்ததனால என்கொயரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. The complaint was set before him, so had they given an inquiry. எல்லாரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. And everyone so rejoiced with him. ஒன்னு இன்னைக்கு இவன் மெமோ வாங்கிடுவான். And today he will receive a memo. இல்ல இவனை ஜெயில தள்ளிடுவாங்க. Or they will be cast into prison. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. So all are waiting for it. இந்த மனுஷன் பாவம் பேதை. And he was so நல்லா ஜெபிச்சு அபிஷேகத்துல நிரம்பி ஃபாஸ்டிங் போட்டு போய் நின்னாங்க. And he took for fasting and stand with anointing. அந்த ரூமுக்குள்ள போன உடனே when he entered into the room, அபிஷேகம் வந்துருச்சு. and he got an anointing. அதுக்கு பிறகு இவனை மறந்து விட்டான். And he completely forgot. ஆனா புரியுது. He could understand. என்ன புரியுது? What he understood. அந்த ஹிந்தி பேசுறவன் என்ன பேசுறான்னு புரியுது. இவன் பதிலுக்கு பேசுறதெல்லாம் சூப்பர் ஹிந்தில பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அபிஷேகத்துல பேசிக்கிட்டே இருக்கான். And what he is speaking, he is able to understand through anointing, and he was replying through the anointing language he speak. அவன் கொஞ்ச நேரத்துல அந்த ஆபீசர் சுத்தமா சரண்டர் ஆயிட்டான். And at last the officer surrendered before him. கடைசில இயேசுவை பத்தி சொல்லுன்ட்டான். And he said to tell about Jesus. ஆவியானவர் பேசுறார். And spirit of God was speaking. பியூர் ஹிந்தில அட்டகாசமா ஒரு காஸ்பல் சொல்லி முடிச்சான். And very beautifully he was spread a gospel to him. அவன் ஆச்சரியப்பட்டு, and he was amazed. இப்படி கடவுள் ஒரு மனுஷன் கூட இருக்கிறாரா, நான் உன்னை ப்ரோமோட் பண்றேன்னா. And is there a man, is there a God with a man, I will promote you. இவன் வெளிய வந்துட்டான். He came out. இவங்க எல்லாரும் மெமோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த 2 நாள் கழிச்சு என்ன வருது, promotion order வருது. And all when I'm missing looking at him, and that second thing. இதுதான் நம்முடைய தேவன். And this is our God. அவர்தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உள்ளவர். And this is the super speciality of God. ஆனபடியால் நீங்க தேவனை விசுவாசிங்க. You have to believe God.
கதவு அடைச்சிருச்சுன்னா அடைச்ச கதவை திறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். If the doors are shut for you, there is a God to open the doors which is shut for you. யாரோ ஒருத்தன் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டானா அவர் உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். If someone have taken the key, the Lord is well able to open. வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் நம்முடைய தேவன். And the Lord who open இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். And the Lord who turn of the iron bars is with us. அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு சிறைச்சாலையின் கதவை திறப்பாரு, அடுத்து அனுகூலமான கதவை திறப்பாரு. When you worship that Lord, the Lord is well able to open the doors of the prison and open the effectual doors. நீங்க உங்க வேலையில, உங்களுடைய தொழில்கள்ல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய சபையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய வீட்ல எங்கேயாவது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை நீங்க சந்திக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, சாதகமா மாறும். In your job's place, in your place where you are working, if you are facing an unfavorable situation, the Lord is well able to turn the situation favorable to you. தேவனே அதை செய்வாரு. The Lord himself will do for you. அவர் நீ சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. If you remain silent, then he will not keep silent. இப்ப நீங்க பாருங்க, நம்ம எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். For example, keep that our children. நம்ம பாட்டுக்கு ரோடெல்லாம் குப்பையை உருண்டு பரண்டு எல்லா யூனிஃபார்மையும் நாசம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். And we are making nasty of the uniform and come home, come back to home. வந்த உடனே யூனிஃபார்ம் கழட்டி போட்டு வேற Dress மாட்டிக்குவோம். And we are change the uniform and change some other dresses. காலையில 7:30 தான் எழும்புவோம். And 8:30 we will get up. ஆனா காலையில 7:30க்கு எழும்பும் பொழுது ஷூ, ஷார்ட்ஸ், டை, யூனிஃபார்ம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. And 7:30 also shorts and the tie uniform, everything is so fresh. எழும்பின உடனே நமக்கு டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, மத்தியானம் பேக்கிங் ரெடியா இருக்கு. When we wake up on morning breakfast and afternoon lunch. யாரு செய்றா? Who is doing it? நீ அழுக்காக்கி போட்ட பிறகு தாய் தகப்பன் அதை நைட்டுக்குள்ள ரெடி பண்ணி காலையில அழகா ரெடி பண்ணி நைட்டே உனக்காக இட்லி மாவெல்லாம் உப்ப வச்சு ஊற வச்சு என்னெல்லாமோ பண்ணி காலையில எந்திரிச்சு சுட்டு ரெடி பண்ணி அழகா உனக்கு கொடுக்கறாங்க. இதுதான் தாய் எல் ஷதாய் கர்த்தர் நமக்கு செய்யறார். Your father and mother making everything ready for you when you wake up in the morning. This is a mother like God who is El Shaddai. அந்த தெய்வத்தை ஆராதிச்சிட்டு நீ கதவு பூட்டிட்டாருன்னு நீ சொல்லாத, திறக்கும். When you worship such a God and don't say the doors are shut for you and it will be open for you. உனக்கு சாதகம் இல்லன்னு நினைக்காத, சாதகமான அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையில அதே வசனத்துல இன்னொன்னு சொல்றான், எனக்கு விரோதம் செய்யறவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்கன்னு அந்த வசனம் அப்படியே சுட்டி காட்டுகிறது. And don't tell that the things are favorable unfavorable to you and there is a favorable climate and situation for you and favorable God to you who is well able to change that, and the same verse that there are many adversaries for me. கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். And the Lord is well able to change any kind of situation. எந்த சூழ்நிலையும் அவரால மாற்ற வல்லமை உள்ளவர். And he is so powerful to change any situation. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனத்துல அதே பவுல் சொல்லும் பொழுது, And Saint Paul is telling in 2 Corinthians chapter 2 verse 16. 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. And the door was opened unto me by the Lord. அடுத்த வசனம் சொல்றான், எனக்கு ஆவியில அமைதல் இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு கதவை திறந்துட்டார். I had no rest in my spirit, but the Lord had opened the door at time. அதனால பூட்டுறது பிசாசு, திறக்கிறது கர்த்தர். So this is the one who is shutting is devil and the one is opening is God. அவன் வேலையே எப்படியாவது உனக்கு கதவை பூட்டிரணும். ஆனா ஆண்டவருடைய ஒரே வேலை எப்படியாவது கதவை என்ன செய்யணும், திறக்கணும். And his purpose is somehow to close the door, but Lord's purpose is somehow to open the doors. அடுத்ததாக அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we look into Acts chapter 14, 27 வசனம் என்ன சொல்லுகிறது? what is the 27th verse saying? அப்போஸ்தலர் 14:27. 14:27 of Acts. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. என்ன கதவை திறந்தாரு? விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். And the Lord is opening the doors of faith unto the Gentiles. உங்க வீட்ல மரக்கதவு இருக்கும், இரும்பு கதவு இருக்கும், வேற பிளாஸ்டிக் கதவுலாம் இருக்கும். ஆனா இங்க ஒரு கதவு இருக்கு. என்ன கதவு? விசுவாசத்தின் கதவு. And there may be iron doors or wood doors or plastic doors in your home, but the Lord here opening the doors of faith. விசுவாசத்தின் கதவுகளை கர்த்தர் இந்த நாட்களில் திறக்க விரும்புகிறார். In these days the Lord is desired to open the doors of faith. விசுவாசத்தின் கதவுங்கிறது நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். And the doors of the faith is a substance of thing that is hoped for, evidence of thing that is unseen. இது நடக்குமா அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு பாருங்க, அது நடக்கும் சொல்றதுக்கு பேர் தான் விசுவாசம். Will it happen? There is a question and it is able to it is possible and that is the faith. சமீபத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, Recently a sister told, அவங்களுக்கு கண்ணுல உள்ள நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. And all the nerves in the near the eyes were affected. தமிழ்நாட்டுல, ஆந்திரால, பெங்களூர்ல உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க. At Tamil Nadu, Bangalore and Andhra, all the doctors she visited. அப்ப அவங்க சொன்னாங்க,
கண்ணுடைய விழி பாதிக்கப்பட்டிருந்தா பிரச்சனை இல்ல, என்ன செஞ்சிடலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். ஆனா நரம்புல அழுகி போயிடுச்சு, அது வடியுது, அழுகி வடியுதுன்னு சொல்லிட்டாங்க. If the nerves are affected and it is very hard and everything was spoiled there, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எப்பவுமே கையை கழுவி விட்டாங்க. and they washed their hands by saying, I could not do anything further. இவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே பைபிள் கூட படிக்க முடியாம ஆக்கிட்டீங்களே. And she said, so I am not able to read உலகத்தை the நான் Bible. பார்க்கல, ரைட், ஓகே, அது வேண்டாம். I could not see the world, it's not a problem for me. எதை கூட படிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல. I could not even read the Bible. அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். And she felt, and 1 year had passed. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால ஆண்டவர் சொன்னாரா, நான் உன் கண்ணை பலப்படுத்த போறேன். Before 2 weeks and Lord said to her, I am going to strengthen your eyes. கண்ணை எப்படி கையை பலப்படுத்த போறாருன்னா சரி, கண்ணை எப்படி பலப்படுத்த போறாரு? And is it possible to strengthen hands and how possible to strengthen the eyes? அவங்க போன வாரம் போய் செக் பண்ண போனாங்க. And last week she were gone for a checkup. டாக்டர் செக் பண்ணிட்டு பழைய ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்து குழம்பிக்கிட்டே இருந்தானா. ஏன்னா அழுகி போன நரம்பெல்லாம் நல்லா இருக்கு. And doctors were confused because all the rotor nerves were not as normal. அந்த கண் நரம்புன்னா விரல் தண்டில இருக்காது, எப்படி இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சின்ன மயிரிலை மாதிரி தான் இருக்குங்க. அது எல்லாம் அழுகி கெட்டு போனதெல்லாம் இப்ப பார்த்தா எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கு. அவன் பழைய ரிப்போர்ட் பாக்குறான், புது ரிப்போர்ட் பாக்குறான், என்னடா இது நம்ம தப்பா பண்ணிட்டோமா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறான். The size of the eye nerves are like a fiber size and it was now it's proper and he was confused how possible it will become a proper. உன்னுடைய விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்க வேண்டும். The Lord have to open the doors of your faith. பிசாசு உன்கிட்ட பேசுவான், அவிசுவாசமாவே பேசுவாங்க. And Satan may speak with unfaith and unbelief. ஏன்னா அவன் உலக அறிவு வச்சு தான் பேச முடியும். He can speak with the worldly knowledge. நடைமுறை தான் வச்சு அவன் பேச முடியும். And he can speak practically to you. அப்படிதானே, அவன் மருத்துவ உலகத்தை வச்சு தான் பேச முடியும். And he can speak with you with the medical world. அனுபவத்தை வச்சு தான் பிசாசு பேச முடியும். And Satan can speak only with you through experience. மருத்துவ உலகம், அனுபவம், நடைமுறை எல்லாத்தையும் மாத்தி செயல்படுகிறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். And medical world experience and the worldly knowledge is really able to change and speak, that is called faith. சுத்தமா எதுவுமே இல்லையா அங்க இருக்கும், ஒன்றுமில்லாத இடத்தில் சகலத்தையும் உருவாக்குகிறவர். And if there is nothing found there in the place where the Lord is able to create, there is there nothing. இல்லாத இடத்தில் இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். And the Lord who called the place where is nothing out of God. அதனால விசுவாசத்தின் கதவை கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கும் திறக்கணும் நான் வாஞ்சிக்கிறேன். I desire the Lord have to open the doors of faith to all the brothers and sisters who came to this meeting. அதுக்கு பிறகு நீங்க பயப்படவே மாட்டீங்க. Then after you will never fear. புலம்பவே மாட்டீங்க. You will never lament. ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு இல்லையா? Because you got a faith. விசுவாசம் வளர்ச்சி அடையணும். And faith must grow. விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. And we can see the faith is exercised through works and deeds and it is become. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And he was able to conquer the faith and became a valiant in faith. பிள்ளையை பலியிடுன்னு சொல்றாருங்க. And you are asking to sacrifice a son. அது சாதாரணமான ஒரு காரியமா? And it is not an ordinary thing. புறப்பட்டு போய்ட்டான். And he departed. கத்தியும் தூக்கியாச்சு. And he took the knife. ஆனா அவனுக்கு என்ன விசுவாசம்? But what was his faith? சொல்லுங்க பாப்போம். எப்படி இவ்வளவு துணிச்சலா செய்ய முடிஞ்சது? And how presumptuously he is able to do? நீங்க செய்வீங்க, அழுதுகிட்டே செய்வீங்க. You will do. அழுதுகிட்டே செய்வீங்க. And you will cry and do. புலம்பிக்கிட்டே செய்வீங்க. You will lament and do. இப்ப நம்ம ஆளுங்கள பாதி வரை ஊழியத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆனாலும் இன்னும் அந்த பயத்திலையும் புலம்பல்லையும் அவிசுவாசத்திலையும் கூப்பிட்டாரா இதே குழப்பத்திலேயே இன்னொரு 40 வயசு தாண்டிடும். அதுக்கு பிறகு கல்யாணமும் கட்ட மாட்டான், ஊழியத்துக்கு வர மாட்டான். Half of the people they were called for the ministry because of the crying and lamenting and they were crossed the 40 years of age. They will not marry and they will not come to the ministry. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்து போய் கத்தியை தூக்கிட்டான். And Abraham had a faith and he was taking it there. எந்த வார்த்தையை விசுவாசிச்சு கொல்றதுக்கு ரெடி ஆனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்குள் உன் சந்ததி விளங்கும்னு ஒரு வார்த்தை இருக்கு. And there is a word and there is a seed in him. வார்த்தை என்னது? What was the word? இவனுக்குள் உன் சந்ததி விளங்கும். அப்ப இப்ப நீங்க கொன்னுட்டா என்ன கிடைக்கும்? சந்ததி வருமா? அப்ப வார்த்தை பொய்யாயிடும். அவனுக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. And he knows well something is going to happen now. அந்த விசுவாசத்துல தான் தைரியமா வந்தா, கொன்னுட்டா கூட எழுப்பிடுவாருன்னு நிச்சயம் வந்துருச்சு. And with that faith he came with a surety and மரித்தோரை எழுப்புகிற ஒரு வல்லமை உண்டு என்கிறத அவன் விசுவாசிச்சான். And he believed there is a powerful God will able to make the dead one to wake up. அப்படினால உங்களுடைய விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். So the Lord is going to doors of faith for you. பவுலுடைய விசுவாசத்தின் கதவை திறந்தவர். The Lord who opened the doors of faith of Paul. கொரிந்திய சபையினுடைய விசுவாசத்தின் கதவை திறக்கிறவர். And the Lord who opens the doors of the faith of the Corinthian church. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கதவுகளை திறக்க நீங்க ரெடியா இருக்கீங்க? Today
How you are going to open the doors of faith? இன்றைக்கு விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். Today the Lord is opening the doors of faith. அந்த விசுவாசத்தின் கதவு திறக்கும் பொழுது நடக்காதெல்லாம் நடக்கும். When the doors of faith are opened, that which is not possible able to happen will happen. விசுவாசத்தின் கதவை திறக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. And it is not an ordinary thing to open the doors of faith. மறுபடியும் வாசிங்க. Once again read அப்போஸ்தலர் 14:27. 14:27 of Acts. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார். விசுவாசத்தின் கதவை புறஜாதிகளுக்காக கர்த்தர் திறக்கிறார். நாம தான் புறஜாதிகள். And the Lord had opened the doors of faith unto the Gentiles and we are the Gentiles. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மத்த எல்லாருக்கும் பேர் என்னது? புறஜாதிகள். And except the people of Israelites are all called as Gentiles. கர்த்தர் விசுவாசத்தின் கதவை திறந்திருக்கிறார். And the Lord opened the door of faith. கர்த்தர் இந்த சபையை விசுவாசத்தின் கதவை விசுவாசத்தின் சபையாத்தான் வச்சிருக்கிறார். And the Lord kept this church as a faith church. விசுவாசிக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல எதையுமே நான் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. When we believe, there is no need to believe in this world. பாஸ்டர் பால் ஒரு இண்டிபெண்டன்ட் சபையில உபதேசியாக இருந்தவர். And Pastor Paul was a preacher in an independent church. ஆஸ்திரேலியன் மிஷனரிஸ் இந்தியால கொஞ்சம் பேர் ஊழியம் செஞ்சாங்க. Australian missionaries and they came to India and did ministry in India. அவங்களை இலங்கைக்கு கூப்பிட்டாங்க ஊழியத்துக்கு. And they called him for a Sri Lankan ministry. அவங்க இலங்கையில ஒரு 3 நாளோ 4 நாளோ மீட்டிங் நடத்தினாங்க. And 3 days and they conducted meeting at Sri Lanka. அதுல கடைசி கூட்டத்துல ஒரு அனௌன்ஸ்மென்ட். At last day meeting there was an announcement. இந்த கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறார். In this meeting a person is there. அந்த நபர் மூலமா விசுவாச ஊழியத்தை கர்த்தர் பூலோகத்துல ஸ்தாபிக்க போகிறார். And through him the Lord is going to establish a faith ministry in this earth. அவருடைய ஊழியம் விசுவாச ஊழியம். This ministry is a ministry of faith. அந்த ஊழியம் முழு உலகத்திலும் வளரும். That ministry will grow throughout the world. அந்த சபை மகிமையில போகும். And that church will be taken up in glory. இதுதான் சிபிஎம் க்கு கொடுத்ததானே ஃபர்ஸ்ட் ஒரு வாக்குத்தத்தம். And this is the first promise given to the CPM church. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. It was announced. அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்களா அந்த ஆளை நாங்க பார்க்க ஆசைப்படுகிறோம். And after the announcement they proclaimed, they said so we desire to see him. 3 பேர் எழும்பி போனாங்க. And 3 were rose up and went there. அப்ப அவங்க ஃபெய்த் மினிஸ்ட்ரியை பத்தி அவங்க கிட்ட பேசினாங்க. And they spoke about faith ministry. 2 பேர் வெளிய வந்துட்டாங்க. And 2 were rejected came out. நின்னது யாரு? போதகர் பவுல். Who stood lost? Pastor Paul. நிக்கறாரு. He stood there. அப்ப எல்லா கொஸ்டின் கேட்டாங்க. நீ விசுவாசத்துல நிப்பீங்களா? உங்க குடும்பத்தை எப்படி நடத்துவீங்க? என்னெல்லாம் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் இவர் ஆமா ஆமா சரின்ட்டார். They asked question, will you stand in faith, will you read family, and he said yes for everything. அப்ப உள்ள சூழ்நிலையில அவருக்கு மனைவியும் 5 பிள்ளைகள் இருக்காங்க. At that situation he had a wife and 5 children. வீட்டுக்கு வர்ற வழியில பாதி வழியிலேயே பிசாசு போராட ஆரம்பிச்சிட்டான். When he came back to home and half of the way and Satan started striving. அப்படியே சார் எவ்வளவு விட்டுருவியா? And will you leave the அங்க இருந்து வர்ற சம்பளம் உனக்கு நின்னுடும். And all the wages. நீ எப்படி 5 பிள்ளைகளை நடத்துவ? And how will you make a எப்படி நீ போக முடியும்? And how you can go there? அப்படியே குழம்பி கடைசில டல்லாகி வீடு வந்து சேர்ந்தார். He lamented at last he came with dull at home. வீட்டுக்கு வந்த உடனே when he came home அவங்க மிஸ்ஸஸ் கேட்டாங்க டெய்லி 2 நாள் நல்ல எழுப்பல வந்தீங்க இன்னைக்கு என்னாச்சு டல்லா வரீங்க? His wife asked 2 days you came with revival, why you are dull today? அப்ப அவர் சொன்னாரு இப்படி ஒரு ஃபெய்த் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க என்னை எழுப்பினாங்க நான் போனேன் என்னெல்லாமோ சொன்னாங்க எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு ஆனா வரும்போது தான் யோசிச்சே பாத்துக்கிட்டே வந்த இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி கரை சேர்க்கிறது ஒண்ணுமே புரியலையே நம்ம எல்லாத்துக்கும் தலையாடிட்டே வந்துட்டோமேன்னு யோசிக்கிறேன். He said about the faith ministry, I was so happy when I came on the way I was thinking about many things, how I able to grow these children and I was confused at last. அவங்க சொன்னாங்களா? And she said so. இப்போ என்ன நீங்க விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லையா? Have you accepted for the faith ministry or not? ஒப்பு கொடுத்துட்டேன். Yes, I have. ஒண்ணுமே இல்லாட்டாலும் பைப்பு தண்ணில குடிச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் பார்க்கலாம் அப்படினாங்க. Even if we do not have anything and drinking the pipe water we can live and we can do so. இப்படி யாராவது சகோதரிங்க இருக்கீங்க? Is there any sister among you? என்ன கை வைத்து பார்க்கலாம் நான் அப்படி ஆளை பார்க்க. யோசிச்சு பாருங்க. You just conference. அவர் கேட்டாராம் அப்படியே சொல்ற தண்ணி குடிச்சிட்டு நின்றலாம்னு சொல்றியா? ரைட் ஓகே நிக்கலாம்னாரு. And he asked drinking water we can stay and let us stand for this life. அவ்வளவுதான் எல்லா பழைய சபையெல்லாம் முடிஞ்சு போச்சு. And all the church it was over. தனியா 5 பிள்ளைகளையும் மனைவி வச்சிட்டு நிக்கிறார். And with wife and 5 children he was staying alone. ஒரு குஷ்டரோகி வரான். A leper came. எப்படி முதல் விசுவாசி யார் வரா? Who was the first believer? இயேசுவை விசுவாசியா சுகமாயிருன்னு சொன்னீங்களே ஐயான்ட்ட வந்து நின்னுட்டான். And he came in the name of Jesus if you believe. இயேசுவின் நாமத்திலன்னாரு அவ்வளவுதான் குஷ்டரோகம் ஓடி போயிடுச்சு. And he said so in the name of Jesus and leprosy was healed. அவனுக்கு முதல் ஞானஸ்நானம் கொடுத்தாரு அவன் பேர் ஆதாம்னு வச்சாரு. And he got first baptism and his name was Aaron. கொஞ்ச நாள் எழுப்புதலா போச்சு. And it was revival for a while. திடீர்னு பார்த்தா காசே கிடைக்கல. After some days I was not getting any money. என்ன பண்ணனே தெரியல. He could not do anything. அப்ப ஆண்டவர் சொன்னாரா? And Lord said unto him. இருக்கிற காசை செலவழினாரா? And spend the money that you have.
இவர் சொன்னாரு எங்க சாமி இருக்கு வீட்டுல பாருங்க நீங்களே கூட வந்து இறங்கி பரலோகத்துல வந்து பாருங்க எங்க இருக்குன்னாரா. You come down to heaven and look unto here, there are the money. இல்ல இருக்கிறத நீ செலவழினா. And that you have, you spend. இவருக்கு ஒண்ணுமே புரியல எங்கயா இருக்குங்கிறாரு என்ன. அப்ப ஆண்டவர் சொன்னாரா நீ இந்த பழைய ஊழியம் செய்யும் போது இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தீயே அது எதுக்கு என்னை நம்பி வந்த பிறகு அது எதுக்குன்னு கேட்டாராம். After trusting me and following after me and why you are having the savings of your children and you spend the money. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் படபடன்னு மூஞ்சி எல்லாம் கருக்குது என்னடா இது நீங்க தான் ஊழியத்துக்கு வரலையா பயப்படாதீங்க. கடைசியில அப்பதான் இவர் யோசிச்சாராம் ஓஹோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ்ல போட்டு வச்சது போய் எல்லாத்தையும் பேங்கே காலி பண்ணிட்டு வந்தாரு. அதை செலவழிக்கிற வரைக்கும் 10 பைசா ஒருத்தனும் காணிக்க கொடுக்கல. அது காலியான உடனே பேங்க் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. At last and he had a savings for every children and he started to spend the money until it gets over no one gave the offering and then after and people started to give more offerings. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். And I believe the Lord is giving. பவுல் சங்கீதக்காரன் சொல்றான் நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். And the psalmist say and if I was not trusting him I should have postponed. அன்னைக்கு வச்ச விசுவாசத்துல அவரு கலப்பையின் மேல கை வச்சாரு. இன்னைக்கு இந்த சபை எங்க இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. And now he kept faith on the church and now it was become a big church. அன்னைக்கு சொன்னாங்க இதுல இருந்து ஒரு கூட்டம் எங்க போகுது மேல போகுதுன்னு அதை நம்பி தான் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கோம். On that day he said so and there was a group and it will go up and that trust and faith we are sitting here. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் கதவை கொஞ்சம் திறங்க. And you have to open the doors of faith today. தேவனே அதை திறப்பாராக. Why the Lord himself will open. அவிசுவாசமா பேசுனவங்க விசுவாசத்தை பேசுங்க. And those who speak with unbelief you speak with faith. என் தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லுங்க. You see it is everything is possible. மரித்தோரை எழுப்ப அவருக்கு முடியும்னு சொல்லுங்க. He is well able to make the right அற்புதங்களை செய்ய முடியும்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. To perform the miracle you confess. நீங்களோ பிரியமானவர்களே உங்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்துங்கள் என்று யூதா 20 சொல்லுகிறது. And dearly beloved and Judas epistle is saying so you have to confirm yourself in the most holy faith. விசுவாசத்துக்காக தைரியமா நிக்க வேண்டிய ஒரு டைம் இதுதான். And this is the time where you have to stand boldly for faith. உனக்கு கர்த்தர் விசுவாசத்தின் கதவை திறக்க போகிறார். And the Lord is giving you a chance for you to உன்னுடைய அவிசுவாசம் உன்னை விட்டு நீங்கட்டும். Let the unbelief let it come out. உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கட்டும். Let all your doubts be confirmed. உன்னுடைய கேள்விகள் எல்லாம் நீங்கட்டும். Let all your questions be இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லாத தேவனால எல்லாமே நடக்கும். Will it happen like this or not? Everything is possible with God. என்னை ஊழியத்துக்கு விட மாட்டேன்டாங்க. And they did not leave me for ministry. பயங்கரமான பிரச்சனை. It was a great problem. நான் 10th லீவ்லயே ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். I was the one had a desire to come to the ministry during 10th holidays. வயசு இல்ல. But I was not in age. ஆனா அப்பமே சீஃப் பாஸ்டர் ஜெபிச்சாரு. But the chief pastor prayed for me on that day. அப்ப எனக்கு ஸ்டடி இல்ல சின்ன பையனா வரல. So I was not as stable. I was so young so I could not come for the ministry. ஒரு 2 வருஷம் கழிச்சு பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு நாள் என்னைய கூப்பிட்டு டா ஃபார்ம் நிரப்பு அப்படினாரு. Then Pastor Aruldas called me and said so you fill the form. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். I was studying a first year at college. எனக்கு அப்பவும் ஸ்டடி கிடையாது. I was not stable on those days. எனக்கு இந்த 3 வருஷம் ஆகல நான் வரலன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போய்ட்டேன். And I said I will not fulfill 3 years so I did not come this year. திரும்ப நானே வாங்கி நிரப்புனேன். Then after I received the form and filled the form. ஆனா வீட்டுக்கு என்னால போக முடியல. But I could not go to home. ஊழியத்துக்கு அடுத்த நாள் எங்க அண்ணன் சர்ச்சுக்கு வந்துட்டாரு. After they took me to the ministry my brother came to the church. கேட்ல நிக்கறாரு நானு லாரியில சேர் ஏத்திக்கிட்டு இருக்கேன். And he stood near the gate and watched me. கன்வென்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் சேர் எல்லாம் பேக்கப் ஆகி லாரியில ஏத்தி வாடகை சேர் ஏத்தி அனுப்புறதுக்கு நிக்கிறேன். கேட்ல அவர் நிக்கிறார். And all the chairs which I had I was just making in the lorry. He was standing near the gate. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுனே தெரியாது. I don't know what is going to happen further. I was looking into him. வந்தார். He came. எங்க அந்த கேசி எங்க? He called where is Casey? அது கேசினா அண்ணன் தம்பி இல்ல. கேசி வர்க்கீஸ் பெரிய பாஸ்டர். எங்கடா இருக்கான் அந்த ஆளு கேசி அப்படினாரு. எனக்கு பக்கு பக்கு பக்குங்கிறது என்ன நடக்க போகுது. And I was shocked and he was called where is Casey? இன்னைக்கு நான் இவ்வளவு போல்டா இருக்கேன். அப்பெல்லாம் எங்க அண்ணன்கிட்ட எல்லாம் எங்க அண்ணன்மார்கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. நிக்க முடியாது ரெண்டு பேருக்கு முன்னாலயும். Now I was very bold. I could not stand before my brothers. என்ன பண்ணனே சுத்தமா தெரியல. I don't know what to do further. நான் நேரா பாஸ்டர் கேசி வர்க்கீஸ்ட்ட கூட்டி போறேன். And at last I called him to Pastor Casey. அவன் ஏதோ ஃபார்ம் நிரப்பி கொடுத்தானே. கொடுங்க ஃபார்ம் அப்படிங்கற. And he asked for the form which I filled. அவன் காலேஜ் போகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். And he was not going to the college and he came and stand here. அவர் பாருங்க பட்டுன்னு ஒரு வார்த்தை. நீ ஏன் காலேஜ் போல? போ போ நீ போ காலேஜுக்கு போ. And suddenly என்னைய அவர் கூட கலத்தி விட்டார், துரத்தி விட்டார். And suddenly யார் காலேஜ் போக கூடாதுன்னு சொன்னது? போ தம்பி நீ போ காலேஜ் போடுன்னு சொல்லிட்டார். எனக்கு என்னடா இது இவரும் கலத்தி விட்டாரு. He uttered a word at last and why you do not go for college and you go for college. போறேன் வீட்டுக்கு கூட போறேன். வா நீ வீட்டுக்கு வா கைய கால ஓடிச்சறேன். நீ எப்படி ஊழிது போறன்னு நான் பாத்துறேன்டா. And after coming home he said so how you will go to ministry if you go. நான் உன்னை ஜிம்முக்கு போ சொன்னேன்.
உன்னை நேவில போக சொன்னேன், அதுக்கு போக சொன்னேன், இதுக்கு போக சொன்னேன், ஒண்ணுத்துக்கும் போகாம சாமியார் ஆகிறேன்ட்டு நீ போய்கிட்டு இருக்கிற. சரி வீட்டுல நம்ம பேரு கெடுக்காம ஒரே வாழ் இருக்கன்னு நீ தான் நினைச்ச, நீ இப்படி கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற, விடவே மாட்டேன்னாரு. And at last he never left me to go for the ministry. கடைசியில ஊழியத்துக்கு அனுப்பவே இல்லை. At last they did not go to ministry. Dress வாங்கியாச்சு, And they got a new dress. Dress தச்சாச்சு, I also stitched the dress suitcase வாங்கியாச்சு, and received the suitcase. எல்லாம் ரெடி. Everything is ready, ஆனா போறதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. but there was no permission to go. ஊழியக்காரங்க கூப்பிட்டு சொல்றாங்க, தயவு செய்து நீ போக வேண்டாம், நீ இங்க இருந்தே ஊழியம் எங்களோட செய். And saints of God told me that you don't need to go there and stay with us and do the ministry. ஒரு நாள் வீட்ல வாக்குவாதம் ஆயிடுச்சு. And there was a contention in our home one day. பயங்கர வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. There was a great problem in our house. நான் வண்டி எடுத்து போயிட்டேன். And I left the place. இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அந்த பாஸ்டர்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. And at last they said I will speak to the pastor and came to the church. என்னைக்கு இவன் ஊழியத்துக்கு போறானோ இந்த சர்ச்சை கொளுத்துவேன், இதான் சத்தியம், மாற்றமில்லாத காரியம் சொல்லிட்டு. And this is the truth and we will never change. When he is going to the ministry, departing the place, and we will fire here. அவங்க ரொம்ப பயந்தாங்க. And they were all afraid. எங்க தெருவிலே விசிட்டிங் வர மாட்டாங்க. And they will not come for visiting in the சிஸ்டர்ஸ் streets. அப்படி இப்படியே போய்டுவாங்க. The sisters will cross the other streets. இப்ப ஊழியக்காரங்களும் நீ வர வேண்டாம் அடுத்த வருஷம் வாங்குறாங்க. எப்படி? And the servants of God are telling you not to. நான் சொன்னேன், என்னை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னது உண்மைன்னா என்னை கொண்டு போ. If it is true that you have called me, just you make me to go there. ஏற்கனவே டைம் போயிடுச்சு. Already the time had passed. அடுத்த டைம் போய்கிட்டே இருக்கு. And time is also running. ஒரு நாள் One day. எந்த அண்ணன் எனக்கு பயங்கர எதிர்ப்போ. And it was a great opposition for me. அவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. One day he came home. நீ எழுதி கொடுத்த டயத்துல போகலையே, 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்படினாரு. And 2 months were சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்து நீ எழுதி கொடுத்தி இல்லையா, இப்ப நீ லேட் ஆகி போயிடுச்ச, தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து வாயை விட்டாரு. And you have given a statement after 2 months time, if you go there, will not take it as a mistake. என்ன ஜனவரியில ஊழியத்துக்கு எடுத்திருக்காங்க, நான் இப்ப ஜூன்ல எங்க இருக்கிறேன், வீட்டுல உட்கார்ந்திருக்கேன். And January they have taken for the ministry, July month they were staying in home. They were not leaving me. எல்லாம் ரெடி, இங்க பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஊழியக்காரங்களே வேண்டாங்கறாங்க. Everything was very ready and they will not give the permission at my home, and servants of God are also not leaving me. இந்த வார்த்தையை சொன்னதுதான். I told this word. இல்லனா இப்பமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரச்சனை தான், ஆனா அநேகமா அடுத்த திங்கட்கிழமை போய்டுவேன்ட்டேன் டக்குன்னு. And it was a problem, and Monday somehow I leave the place. என் சிஸ்டர் 2 பேரும் விசுவாசி தான். My sisters were believer. அவங்க வந்து அவனே சும்மா இருக்கா, நீ வந்து என்ன அவனை போட்டு கொலப்புற, லேட் ஆயிடுச்சு கீட்டாச்சு, அவன் ஒண்ணு போக வேண்டாம், அவங்க வந்துட்டாங்க குறுக்க. At last நான் சொன்ன உன் வேலையை பாரு. I told just you do your work. அந்த திங்கட்கிழமை நான் புறப்பட்டேன். And Monday I came. கர்த்தர் அப்படியே சூழ்நிலையை மாத்தினாரு. And Lord changed. நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த வாய் உனக்கு ஆப்போசிட்டோ அதே வாய் உனக்கு சாதகமா மாறும். The mouth which is very unfavorable to you, it become favorable to you. விசுவாசத்தின் கதவு திறக்கும். The doors of faith will be opened. சூழ்நிலையை தேவனால் மாற்ற முடியும். The Lord is well able to change the situation. தேவனால முடியும். It is possible with God. சரி, எனக்கு இப்படி எல்லாம் கூட்டம் மைக் வச்சு சாட்சி சொல்லி சோறு போட்டு எல்லாம் கிடையாது, ஏன்னா நானே விட்டா போதுன்னு வந்த ஆளு. And there was no meeting conducted for me. சண்டே மார்னிங் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் Dress மாத்துறேன். And Sunday morning I changed my garments. ஊழியக்காரங்க இந்த வேஷ்டி கட்டறதுக்கு ஒரு ட்ரெய்னிங் இருக்கு. And there was a training to wear this uniform. இத ட்ரெய்னிங் கொடுத்து எனக்கு கட்டி விட்டு அப்படியே பழைய Dress வாட்சி கீச்சலாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு ஃபுல் Dress போட்டாச்சு. Now I got the new full uniform. என்ன பண்றது? What to do? அடுத்த நாள் காலையில டிக்கெட் புக்கிங். And next day to ticket booking. காலையில பாஸ்டர் கேசி வர்கீஸ் என்னைய பஸ்ல கொண்டு வந்து ஏத்துறதுக்கு கார்ல அவரும் கூடயே வந்து நிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க என்னத்தையா பண்ணி போடுவானுங்க இவனன்னு சொல்லி. And Pastor Casey Verghese know well and to board me in the bus, and he came with me. நான் நிக்கிறேன். I stood there. எங்க அம்மா அப்பா அவங்க அப்படியே நின்னு அழுதுகிட்டே இருக்காங்க, நான் தனியா நிக்கிறேன். My mother and my father, they cried aside and they stood there. அன்னைக்கு பார்த்து பிசாசு வர வேண்டிய பஸ் லேட் ஆகுது. On that day they was making the delay in come bus to come. ஆண்டவரே சீக்கிரம் பஸ் வரணும்னு நின்னுட்டு இருக்கறேன். And I prayed somehow the bus must come fast. திடீர்னு பார்த்தா எந்த அண்ணன் எனக்கு ஆப்போசிட்டோ என்னை சொன்னார் இல்லையா, அவர் வரக்கூடாதுன்னே இருந்தா கடைசில அவரே வந்துட்டார். And 2 brothers I was not able thinking not to come, they came. என்னடா இவர் வந்துட்டாரே, பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே நின்னுட்டு இருந்தேன். And I was thinking what is going to happen further. பஸ் வந்துருச்சு. And bus came. பெட்டி எல்லாம் வச்சாச்சு. And kept all the suitcase. யாரும் எங்க இருந்து உங்களுக்கு வேன் பிடிச்சு கார் பிடிச்சு சும்மால கொண்டு போய் இறக்கி அப்படியே போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து இந்த ஒரு ஆட்டம் கிடையாதுங்க. And there were no such celebration that we are doing now. எங்க அண்ணன் திடீர்னு கூப்பிட்டாரு, இங்க வாயேன் அப்படின்னாரு.
My brother called me at last to come எனக்கு here. சுத்தமா ஃபியூஸே போயிடுச்சு. கடைசி நேரத்துல பிசாசு ஏதோ பண்றாங்க. பயந்துட்டேன். I was upset, I was fear at last. நான் எதுக்கு எங்க அண்ணனுக்கு பயந்தேன்னு சொன்னா, எங்க அண்ணன் வந்து என்னை விட 8 வயசு பெரியவர், அடுத்த ஒரு 9 வயசு பெரியவர், ரெண்டு பேரும் அதே பஸ் ஸ்டாண்ட்ல வெட்டி உருண்டு 40 வெட்டு 50 வெட்டு வெட்டின பார்த்து அதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் நானும் நின்னுட்டு இருக்கேன் அவர்கிட்ட. My brothers who were elder and were standing in the same for அவ்வளவு டஃப்பான டீம் தான் நின்னுட்டு இருக்கோம். And it was the toughest team, we were standing there. கூப்பிடுறாரு. He called me. நீ போறது வந்து எனக்கு ஏத்துக்கொள்ள முடியாது, எனக்கு அது ஒரு பெரிய கேவலம். And your departure I was not able to accept, it is a great shame for me. ஆனா நீ போறேன்னு முடிவு எடுத்துட்ட. But you have determined to leave. ஓகே போய்க்கோ. So you can go. ஆனா ஒன்னு நிச்சயம். But one is sure. போறது எப்படி பெரிய கேவலமோ, போயிட்டு திரும்பி வந்து என்னை அடுத்த கேவலத்தை படுத்திராத அப்படின்னு சொன்னாரு. And departing it's a great shame for me, and leaving back and coming back it is a great shame, and you should not turn back. திரும்பி வந்து அடுத்த கேவலத்தை என்னை கேவலப்படுத்திராத. And coming back and do not put me in shame. ஓகே போய்க்கோ அப்படினாரு. And he said you can leave. செத்தாலும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டேன். I said even I die I will not come, and aboard the bus. ஒரு 10 கிலோமீட்டர் அழுதேன். And 10 கிலோமீட்டர் அழுதேன். And 10 kilometer distance I cried. எங்க வீட்டை விட்டதுக்காக அழல. ஆண்டவரே நம்பி வர்றேன், என்னைய கொண்டு போய் கரை சேர்த்துருங்க. I'm trusting you and coming, you just make me to என்னைய எப்படியாவது கொண்டு போய் கரை சேர்த்துருங்க. And somehow you take me to the shore. அதுக்கு பிறகு ஊரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அழுகை எல்லாம் போயிடுச்சு. Then after I stopped crying. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, Why I tell this? இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆயிட்டாரு. Now they all got saved and now they are a believer. எதுக்கு? தேவனால விசுவாசத்தின் கதவை திறக்க கூடும். It is possible with God to open the doors. நீங்க இப்ப எந்த நிலவரத்துல இருக்கீங்க? What state you are? எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்றுவார்னு விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணு. And you must believe and you must praise God, the Lord is able to change any kind of situation. நம்ம விசுவாசி ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு பைபாஸ் சர்ஜரிக்கு கொண்டு போய் விட்டுருந்தாங்க. And one believer because of the heart problem and they went for a bypass surgery. நம்ம மிஷன்ல இருக்கிற ஒரு பெரிய சென்டர் பாஸ்டருடைய அண்ணன். And he was brother of the center pastor in our mission. அவருக்கு வந்து ஒரு சைடு தான் படுக்க முடியும். Only once he can lay down on one side. அடுத்த சைடு திரும்பிட்டு டக்குன்னு என்ன ஆயிடும்? ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடும். And when he was going to other side and he will have a அதனால ஒரே சைடுல எத்தனையோ வருஷம் படுத்தாரு. So for many long years and he was staying was lying down on one side. வழியே இல்லன்னு பைபாஸ் சர்ஜரி கொண்டு போய்ட்டாங்க. And without any way and he got for a bypass surgery. அங்க போய் அந்த டாக்டர் ஓபன் பண்ணிட்டு And when the doctor opened him. ஆச்சரியப்பட்டானா. And they were amazed. ஏன்னா ஒரு பிளாக் ஒரு வால்வு பிளாக் ஆகி புதுசா ஒரு வால்வு என்னஞ்சிருக்கு. இப்ப தண்ணி வருது, அடைச்ச உடனே இன்னொரு சைடு ஓடுமே, அதே மாதிரி ஒரு புது வால்வு ஸ்டார்ட் ஆகி அங்க ஜாயிண்ட் ஆகி தான் இவ்வளவு நாள் ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. And one wall was blocked and another wall was equipped newly and because of that he was running. அவன் சொன்னா மெடிக்கல் வேல்ல இது புதுசா இருக்கு, என்ன அது, நாங்க தான் ஏதாவது வால்வு ரெடி பண்ணி வைக்கணும், இது ஏற்கனவே ஒரு வால்வு என்ன செஞ்சிருக்கு, புதுசா ஒரு வால்வு ரெடி ஆகி இரத்த ஓட்ட ஓடிட்டு இருந்ததனால தான் நீ இவ்வளவு நாள் உயிரோட இருக்கறேன்னு சொன்னா. It was very new in the medical world, a new wall got emerged out and it was so new and we will set up some new wall to be emerged. ஒரு மனுஷன் சொல்றான், நான் விசித்திரமாய் உருவாக்கப்பட்டவன். மனுஷன் உருவாக்கம் எப்படிப்பட்டது? விசித்திரமானது. அதை தேவன் எல்லாம் செய்ய முடியும். A man said I was unsearchably was came out and it was possible with God to do. அடுத்ததாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, And next when we see Acts of the Apostle chapter 12 verse 10. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எந்த கதவு திறந்தது? எந்த கதவு திறந்தது சொல்லுமா? What door was opened? இரும்பு கதவு திறந்தது. It was the door of iron. இது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், ஆனா வித்தியாசமான ஒரு அனுபவம். And this was a different experience, it is the experience different for you. இவன் எழும்பி வர்றான், ஒவ்வொரு கதவா திறந்துகிட்டே வருது. And he came out and the iron gate was opened one by one. முதல் கதவு திறந்தாச்சு. First gate was opened. இரண்டாவது கதவு திறந்துருச்சு. And second gate was இப்போ opened. மூணாவது லாஸ்ட் வந்து இரும்பு கதவு. At last the third gate, the iron gate was opened. ஆனா இவன் வந்த உடனே அது தானாய் திறவுண்டது. And when he came and it was opened suddenly. கர்த்தர் இரும்பு கதவுகளையும் தானாய் திறக்க வைப்பார். The Lord is well able to open the iron gate for you. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருந்த ஒரு அனுபவம். And this was the experience where Peter was found in the prison. அவனை நாளைக்கு காலையில கொல்லணும்னு ஏரோது முடிவெடுத்தான். And Herod had determination to kill him in the next day morning. அப்போஸ்தலர் 12:5 படி சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். According to Acts of the Apostles chapter 12 verse 5, all the people in the church சரியான ஒரு ஜெபம். And it was a great prayer. என்ன ஜெபம்? What was the prayer? கர்த்தாவே எப்படினாலும் விடுதலையாக்கணும். And somehow you have to deliver him. நாளை காலையில பவுல பேதுருவை கொல்ல அனுமதிக்க கூடாது. And next day morning you should not allow Peter to be killed. சரியான ஜெபம் பண்ணும்போது And when they were doing a right prayer, கர்த்தர் நைட்ல வந்து ஒரு தூதனை அனுப்பி கதவை திறந்து வெளியே கொண்டு வந்துட்டார். At night the Lord sent an angel at night and made him to open the gate.
இதே அனுபவம் And the same experience. இப்போ ஒருத்தர் இருக்கிறார் பூமியில அவருக்கு நடந்தது. And one who was in this earth now and this had happened to him. சைனால பிரதர் யூன். At China, brother Yu. புக் படிச்சிருக்கீங்களா யாராவது? Have you read the book? ஏஎல்எஸ் சிஎல்எஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா பிரதர் யூன் சகோதரர் யூன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. And there was a book called brother Yu. அவரு ஊழியத்துக்கு அழைச்சு இந்த ஊழியத்துக்கு வந்தபோது இந்த உலகத்துல ஊழியத்துக்கு வந்தபோது When he was called for the ministry and came to the ministry. ஒரு நாள் ஜெயில்ல போட்டாங்க அவரை. And he was cast to prison one day. அடிச்சு காலை ஓடிச்சிட்டாங்க. And they were broken his legs. ஒரு செல்லுக்குள்ள இருந்தாரு. ஒரு 8 அடி அந்த 6 அடி ரூமுக்குள்ள அவரை அடைச்சிட்டாங்க. And he was put in a place of a room which is 8 feet into 6 feet. அப்போ அவரு சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் நொண்டி தான் போய் வாங்கிட்டு வரணும். And he have to go and have to get the food for him. அப்ப எல்லாரும் சொன்னாங்களா நீங்க ஏன் ஜெயில்ல இருக்கணும் போங்கன்னு சொன்னாங்க. And he asked why you have to stay in jail, you can go. கவர்மெண்ட் சொல்லாம ஜெயில்ல இருக்கிற கைதி எல்லாம் நீ ஏன் உள்ள இருக்கிற வெளிய போனா போக முடியுமா? And without the government is giving a release order, the accused can go out. அப்ப ஒரு நாள் அவரு ரூம்ல படுத்திருக்காரு. At one day he was slept in his room. ஆண்டவர் சொன்னாரு நீ வெளிய போன்னு. And the Lord said you go out. இவர் சொன்னாரா இங்க கால் ஒடிஞ்சு கிடக்கு கதவு பூட்டி இருக்கு வெளிய போன்னு நீங்க சொல்றீங்க என்ன ஆண்டவரே என்ன புரியலையே. My legs were broken and the doors were closed, you set me to go out and how is உன் காலை நீட்டு அப்படினாரு. And he asked to stretch out your legs. நீட்டி பார்த்தா உடைஞ்ச கால் என்ன இருக்கு நல்லா இருக்கு. Now the broken legs were proper now. டக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணி எழும்பிட்டார். And he praised God and stood up. வெளிய போ. You go out. பார்த்தா கதவு திறந்திருக்கு. Now the doors were அது வரைக்கும் open. இப்படி தான் இருந்துச்சு பூட்டிதான் இருந்துச்சு. Till now the doors were closed. வெளிய திறந்துருச்சு. And it was open now. இவர் வர்றாரு He ஜெயில்ல. came out. நீங்க அந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படியே ஜெயில்ல நடந்து வர்றாரு. He came out, he crossed the prison. ஜெயில் பாதுகாவலர் ஜெயில் வார்டன் கைதி எல்லாம் அங்கங்க அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு பேர் மத்தியில இவர் எங்க போயிட்டு இருக்காரு நேரா மெயின் கேட்டுக்கு வராரு. And jailer and everyone were there and protected and he came out of the jail. மெயின் கேட்டுக்கு வந்தா அங்க நிக்கிற போலீஸ் கீலிஸ் எல்லாரும் அவன் பாட்டு கதவை திறந்து விட்டுட்டு அமைதியா இருக்கான். இவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. And the police who were standing near the gate, they also opened and they came out. அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க என்கிட்ட கூட இருக்கு. And you can read that book and see. இல்லன்னா நீங்க ஏஎல்எஸ்ல வாங்கி படிச்சு பாருங்க. பிரதர் யூன். Brother Yun, the book name of the book. தமிழ்லயே இருக்கு. தமிழ்லயே இருக்கு. It is in Tamil language also. கடைசில பாத்தீங்கன்னா இவன் வெளிய வந்துட்டான். At last he came out. மெயின் ரோடுக்கு வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கறான். இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்கன்னு ஒரு சந்துக்குள்ள ஒரு வீடு தெரிஞ்சு நேரா அந்த வீட்டுக்கு போய்ட்டான். He came near the main road and was thinking, is there any house near the street? And he entered into the அந்த வீட்டை street. தட்டுறான். And he knocked the door. ரெண்டு வாலிப பிள்ளைங்க திறக்கறாங்க. And two youngsters opened the door. இது இவங்க வீடு தானே அப்படினு கேக்குறான். And he asked, is this house, is this person's house? Yes. அந்த பிள்ளைங்க கேக்குது நீங்க தானே யூன் அப்படினு. இவருக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது. நீங்க தானே யூன் அப்படினாங்க. And they asked, are you Yun? ஆமா. எங்க அம்மா சொன்னாங்க கர்த்தர் அவரை விடுவிச்சு நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வருவார்னு வாங்க உள்ளன்னு சொல்லி உள்ள வச்சிட்டாங்க. And they said, my mother told that and the Lord will deliver him and he will come to our home. And he invited to home. அவர் அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டின உடனே சைரன் போட ஆரம்பிச்சிட்டான். கைதி தப்பி விட்டான்னு சொல்லி. And when he was entered into the room and there was a siren and this accused was escaped. எப்படி இருக்கும்? கதவெல்லாம் திறந்துதான் இருந்துச்சு. இவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாரு. ஜெயிலரு பாரா நிக்கிற போலீஸ் எல்லாம் நிக்கிறா. ஆனா எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் நெஞ்சாரு குருடாக்கினார். And the Lord blinded everyone's eyes and he set free and he came out. இதெல்லாம் சகஜமானது பைபிள்ல. And this is so practical in Bible. கர்த்தர் உனக்காக எல்லாத்துக்கும் குருட்டாட்டமே பிடிக்க வைப்பாரு. And because sake of you, the Lord will make blind to everyone. நீ போயிட்டே இருப்ப உன்னை எவனுக்குமே கண்ணுல தெரியவே தெரியாது. And you will pass the way and no one will know to your eyes. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சீரியா ராணுவத்தை படாத ஓடுபடுத்தினாங்க. ஏன்னா எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். Likewise the people of Israel and they made a great thing to the armies of Syria and they passed the way. இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது இஸ்ரவேலின் குருட்டாட்டம்னு பைபிள் சொல்லுகிறது. And we people, those who are God saved and we are the blind of Israel. அவங்களுடைய குருட்டாட்டத்துல நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அவங்க கண்ணு திறக்கும்போது நம்ம எல்லாம் மகிமையில இருப்போம். And because of the blindness we God saved, when their eyes are open we will be in glory. ரோமர்ல நீங்க அது ஒரு சப்ஜெக்ட் அதை நீங்க படிச்சு பாருங்க. And this is one of the subject Romans you can read. இஸ்ரவேலின் குருட்டாட்டம் நமக்கு ரட்சிப்பா மாறினுச்சு. அவன் கண்ணு திறக்கும் இயேசுவே அதுக்குள்ள நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? டாப்ல உச்சில இருப்போம். The blindness of Israelites made us a salvation to us and when their eyes are open and we will be in glory. அந்த சகோதரன் அப்படி குருட்டாட்டத்தினாலே அவர் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். That brother because of the blindness and he was set free and he was. தேவன் எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை உண்டாக்குனார். And the Lord made a blindness to everyone in that place. ஒரு சகோதரன் கோத்தாரி கம்பெனில வர்க் பண்ணாரு. One brother who was working in a Kothari company. அவர் ஒரு பெரிய டாப் போஸ்ட்ல இருந்தார். And he was in a very top position. அப்படி இருக்கும்போது when he was like that. கொஞ்சம் வேலை விட்டு அந்த கம்பெனில நீக்கிட்டாங்க. And they disallowed some people from the company. இவன் விசுவாசி. And he was a believer. அந்த வேலை நீக்கப்பட்டவங்களுக்கு இவர் மேல ஒரு சந்தேகம். And those were rejected from the job and they had a doubt in him also. இந்த ஆளவங்க தான் நமக்கு என்ன இருந்துச்சு அவ்வளவு இருக்கும் வேலை போயிடுச்சு. And because of him and we were rejected from the company. போராடி பார்த்தான்.
And they were strive ahead of him. அந்த கம்பெனி வேலை கொடுக்கல. And the company did not give him இவங்க job. கோபம் முழுசும் நம்முடைய விசுவாசி மேல வந்துருச்சு. And their anger was turned upon this believer. கடைசில தங்களுக்கு வேலை போயிருச்சு, வாழ்க்கை போயிருச்சுன்னு சொல்லி அவர் பஸ் விட்டு இறங்கி கம்பெனிக்குள்ள போறதுக்குள்ள கொன்றணும் அப்படின்ட்டு அவ்வளவு வெறும் கரெக்டா பஸ் கிட்ட வந்து நின்னுட்டாங்க. And when the life was gone, when the job was gone, and they get angry upon him and had a decision to kill him before he boarded the bus. பஸ்ல ரெண்டு வாசல்லயும் யார் நிக்கிறா? தொழிலாளர்கள் நிக்கறாங்க, ஆயுதத்தோட இறங்கன உடனே வெட்டிடணும். And laborers were standing near the bus gate and just taking the weapons and இவருக்கு தெரியாது, இவருக்கு விஷயமே தெரியாது. And he did not know the matter. இவர் இறங்குறாரு, He came down அவங்க முன்னால தான் போறாரு. and he crossed them before. அவங்க எல்லாரும் அவருக்கு வழி விடுறாங்க, அவர் பாட்டுக்கு போறாரு, போய் மெயின் கேட்ல போயிட்டாரு. And he came near the main gate. உள்ள போயிட்டாரு. He entered inside. கேட்ட என்டர் ஆன அடுத்த செகண்ட் எல்லாரும் கத்துறான், ஏய் போயிட்டான் போயிட்டான் போயிட்டான்னு சொல்லி. அவரு இங்கதான் நிக்கிறான், பஸ் வாசல்ல தான் நிக்கிறான். Well, he entered inside the gate and everyone shouted, he entered inside the gate and everyone standing near the bus gate. எப்படி இருக்கும்? How it would be? தப்பிட்டார்னு சொன்ன உடனே இவர் அசிஸ்டன்ட் பின்னால வந்தான், ஒரே விட்டு காலி பண்ணிட்டாங்க. And when they were informed and he was escaped and when he came assistant, he was killed. அன்னைக்கு அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். And that day he surrendered for the ministry. நம்முடைய ஊழியத்தில் ஒரு விசேஷித்த பிரசங்கியாய் இருந்தார். And he was a great preacher in our mission. பார்த்தால் ராஜீவ் காந்தி மாதிரி இருந்தார். And he looked like a Rajiv Gandhi. இப்போ இல்ல. Now he was not like. அன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலை அந்த குருட்டாட்டத்துல அவர் தப்புவிக்கப்பட்டார். And because of the blindness of the கர்த்தர் situation, உனக்காக எல்லாரையும் பைத்தியமாக்குவார். and for sake of you the Lord make mad of உன்னை you. காப்பாத்தணும்னா அவர் தீவிரமா இறங்கி வருவார். To escape you the Lord come haste towards you. வானத்தின் கதவை திறக்கிற தேவன். And he is the one who has opened the doors of இரும்பு heaven. கதவை திறக்கிற தேவன். And the Lord has opened the iron gate for you. அந்த இரும்பு கதவை திறந்து தானாவே திறந்துகிட்டே வந்துச்சு. பேதுரு வெளியே வந்துட்டான். Iron gate opened suddenly for him and he came outside. ஏசாயா 45:4 என்ன சொல்லுகிறது? And what does the 45:4 அந்த of கதவு Isaiah say? திறக்கவில்லை என்றால் கர்த்தர் உடைப்பார். And if the doors are not opening, he will break the doors. அதை அவர் முறிப்பார். And he will break the doors. வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் உனக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று இன்றைக்கு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். All the hindrance and blessings for you, the Lord will give for you. The Lord is promising you right now. உனக்கு வர வேண்டிய சொத்து வரும். And all the possessions have to come in. உனக்கு வர வேண்டிய நிலம் வரும். And the land have to come, you must come. உனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எவனும் தடுக்க முடியாது. And the money which is needed to come will not be hindered by விசுவாசிக்கிறீங்களா? anyone. Are you believing this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe எங்கெல்லாம் this? உங்களுக்கு வர வேண்டிய பணம், சொத்து, வீடு, வாசல், நிலம் உனக்குன்னு நியாயமா வர வேண்டியதை தடுத்து இதுவரைக்கும் அந்த ஆவி தடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்காக இரும்பு கதவுகளை திறக்கிறார். All the possessions and wealth and land must that is needed to come justly for you will come, and the Lord is breaking the brass gates for you. 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 78:23 of Psalms. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் பரலோகத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். And the Lord is opening the doors of heaven. ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக ஏன் அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பது? ரெண்டு காரியங்களுக்காக. And there are two reasons for the Lord is opening the windows of heaven for the sake of the people of God. ஒன்றை இடங்கொள்ளாமல் போக உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. And the Lord have to bless you that it cannot contain. இரண்டாவது Nextly, எபேசியர் 1:3 படி according to 2:3 of Ephesians. ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினால உன்னை நிறைக்கும்படியாக. And the Lord have to bless you spiritually with all kinds of blessings. வானத்தின் கதவை திறப்பதின் நோக்கம் ரெண்டு காரியம். The purpose of opening the doors of windows of heaven for you. ஒன்னு எழுத்தின் பிரகாரமாக இடங்கொள்ளாமல் போகும்படி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. The Lord have to bless you until it is in a place to not contain. இரண்டாவது ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்பும்படியாக. And the Lord have to bless you with all kinds of the heavenly blessings. நான் அடிக்கடி சொல்லுவேன், I used to tell often. தசமபாகம் கொடுக்கும் பொழுது உனக்கு வானத்தின் ஜன்னல் திறக்கிறது. When you are giving tithes, the windows of heaven is open for you. அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வானத்தின் கதவை திறந்து மன்னாவை உனக்கு அளிக்கிறார். Every day the Lord is opening the heaven and giving you manna. சபை மகிமையில போகணும்னா பேழை மிதக்கணும்னு சொன்னா வானத்தின் மதகுகளை நோவாவின் காலத்துல கர்த்தர் திறந்தார். And the Lord opened the doors of heaven during the Noah period for the ark to come rest. ஆனால் சபைக்காக கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தையே திறப்பார். For the good treasure the Lord is going to open heaven for you. தேவனால் திறக்க கூடாதது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible for God to open. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய வரும். And we will get many spiritual blessings. எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, இவ்வளவு ஜனம் இருக்கு, இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, இன்னும் எவ்வளவு இடம் இருக்கு பாத்தீங்களா?
My greatest desire, there is a big hall and still many places are there. இதெல்லாம் நிரம்பி வழியணும். And this place must come fill. நமக்கும் ஒரு டெய்லி 4 சர்வீஸ் நடத்துற மாதிரி பிக்கப் ஆகணும். And it must pick up for us and even 4 services to become. நம்மதான் சீயோன், நம்மதான் எருசலேம், நம்மதான் ட்ரம்பட் அடிச்சா பறக்கறோம்னு சொன்னா திருப்பியும் வரல ஜனங்கள். And if we are Zion, if we are New Jerusalem, the trumpet sound, and why the people are not coming? வரணும். People must come. ஜனங்களை நீங்க கூட்டி சேர்க்கணும். You must gather up the people. ஒவ்வொரு வாரமும் வரும்போது ஒவ்வொரு ஆத்துமாவை நீங்க கொண்டு வரணும். Whenever come to every week and you must bring the souls. நீங்கள் தேவனுடைய சமூகத்துல நிக்கணும். And you must stand in the presence of God. எனக்கு பதிலாக ஜனங்களை தாரும். And you give me instead of my people. ஜீவனுக்கேடாக ஜனங்களை தாரும். And give my people for life. வேலூரையே நம்முடைய பக்கமா திருப்பிறணும். And Lord must turn the world towards us. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னை நான் இங்க டிரான்ஸ்ஃபர்னு சொன்ன உடனே அது வேலூர் நீ வெல்லூரா மாத்தினார். When pastor transferred here, the pastor said me it was Velur, turn it to Vellu. அது வேலூர், வேல். It is Vel. வேல் 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 கையில வச்சிருப்பா முருகன். அது வேலூர். நீ போய் அதை எப்படி மாத்த போற? எப்படி மாத்தணும்? வெல்லூர் ஜெயிக்கணும் நம்ம குரூப்னு சொன்னாரு. And it is a fear and you have to change, you have to முழுவதும் தேசம் ஜனங்களால், நம்முடைய சபை ஜனங்களால் நிரப்பப்படணும். And the whole nation must be filled with people and the Lord must வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கணும். The Lord must open the doors of heaven. கர்த்தர் உனக்காக வானத்தின் கதவை திறப்பார். The Lord will open the doors of heaven for you. அடுத்ததாக பார்க்கும் பொழுது And nextly when we see 1 சாமுவேல் 3:15 பார்க்கும் பொழுது when we look into 1 Samuel chapter 3 verse 15, ஆலயத்தின் கதவை திறத்தல். the Lord is opening the temple gate. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். விடியற்காலம் மட்டும் படுத்திருந்தானா தூங்கல. அன்னைக்கு நைட்ல தான் கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. And he was not sleeping at night, and throughout the night அன்னைக்கு நைட் தான் அவனுக்கு தரிசனம் கிடைக்குது. And he got a vision on that day. அன்னைக்கு தான் கர்த்தர் சாமுவேலே சாமுவேல்னு கூப்பிடுறாரு. At that day the Lord called him Samuel, Samuel. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிற அனுபவம் வந்தால் உன் ஆலயத்தின் கதவு திறக்கும். When the Lord is having the experience, such experience, the Lord will open the doors of house for the Lord. ஆலயத்தின் கதவு பூட்டப்படுதுன்னு சொன்னா உன்னுடைய spiritual blessing பூட்டப்படுதுன்னு அர்த்தம். When the doors of the house of the Lord is closed for you, a spiritual blessings is closed for you. அப்போஸ்தலர் 21:30 பார்க்கும் பொழுது பவுலை வெளியே அழைத்து கொண்டு போய் இழுத்து வெளியே தள்ளிவிட்டு ஆலயத்தின் கதவை பூட்டினார்கள். And 21:30 of Acts of the Apostles we can see they drag Paul outside and they closed the temple gate. அன்றைக்கு பவுலுக்கு பயங்கரமான வேதனையின் பாதையாக இருந்தது. And it was so terrible pain and terrible path for us. உன்னுடைய ஆலயத்தின் கதவு பூட்டப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில பல நஷ்டங்களையும் தோல்விகளையும் போராட்டங்களையும் நீ சந்திப்பாய். When the doors of the house of the Lord is open closed for you and you will face many problems and pains in your life. ஏன் ஆலயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும்? And why the doors of the house of the Lord should be open? ஆலயத்தின் கதவை திறந்து அதை பழுது பார்த்தார்கள். And they opened the doors of the house of the Lord and repaired. இரண்டாம் நாளாகமம் 29 அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Second Chronicle chapter 29 verse 3. அவர்கள் ஆலயத்தின் கதவை திறந்த பொழுது அதை பழுது பார்த்தார்கள். When they opened the doors of the temple gate and they were repaired. 1 நாளாகமம் 9:27 பார்க்கும் பொழுது When we look into First Chronicle chapter 9 verse 27. அவர்கள் ஆலயத்தின் கதவை திறந்ததுக்கு காரணம் அதை காவல் காத்தார்கள். And the reason for opening the door of the temple gate is that they have called the நீங்களே தேவனுடைய ஆலயம். And ye are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. உங்களுடைய ஜீவியத்திலே கதவுகள் பரிசுத்தத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். And the doors of your life of holiness must be opened. இந்த ஆலயத்துக்கு உள்ளே நீங்கள் பார்க்கும் பொழுது When you come inside the temple. இரண்டாம் நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Second Chronicle chapter 4 verse 22. இரண்டாம் நாளாகமம் 4:22. 4:22 of Second Chronicles. அது என்ன வாசிங்க. பசும்பொன் கத்திகளையும் கலகங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாயிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள் திறக்கப்பட வேண்டும். And all the doors of the most holy place must be opened. நாம் ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல. It's not a greater thing that you have seen. பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டது பெரிதல்ல. And it is not a greater thing that we have மகா seen. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போணும்னா நீ மகா பரிசுத்தவானாய் மாற வேண்டும். If you need to enter into the most holy place and you must become a most holy saint. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். Because there were saints in the Old Testament. ஆனா புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் அல்ல, மகா பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டும். In New Testament not an ordinary saint and we must become the most holy saint. ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துட்டீங்கன்னா When you take the முதலாவது பிரகாரம், there was outer court. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், holy place. மூணாவது மகா பரிசுத்த ஸ்தலம். And third is most holy place. நீங்க நரகத்தை எடுத்துக்கோங்க. When you look into hell. அங்கேயும் 3 நீங்க பார்க்கலாம். And we can see 3 parts. என்னது? அழுகையும் பற்கடிப்பும். And there is gnashing புறம்பான இருள். அடுத்து என்னது? பாட்டம்லெஸ் பிட், பாதாளம். And bottomless pit, gnashing of teeth. பரலோகம். And it was heaven. புதிய பூமி, a new earth, புதிய வானம், new heaven, புதிய எருசலேமும் சீயோனும். New Jerusalem and Zion. புதிய எருசலேம் சீயோன் தான்
மகா பரிசுத்த ஸ்தலம். And New Jerusalem and Zion is the most holy place. அப்ப நம்முடைய ஜீவியத்திலே சாதாரண பரிசுத்தத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. An ordinary holiness with our life and we cannot go to heaven. சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர். And the Lord of hosts is most holy. அப்ப அந்த மகா பரிசுத்தத்தின் உட்கதவுகளை திறக்கணும். And we have to open the inner room or inner door. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள் என்றால் என்ன அர்த்தம்? And what is the meaning for the inner door of the most holy place? வெளியரங்கமான பரிசுத்தம் பரிசுத்தம் அல்ல, உள்ளான மனுஷனிலே ஒரு பரிசுத்தம் தேவை. Outward holiness is not the holiness and we are in need of the inner beauty. சிந்தையிலே, நினைவிலே, தோற்றத்திலே, விருப்பத்திலே, வாஞ்சையிலே, விருப்பங்களிலே உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் தேவை. In our thoughts, in our understanding, in our purpose and in actions, and we need an inner holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? கதவுகளை தேவன் திறக்கிறார். The Lord is opening the doors. என்னென்ன கதவுகள் What திறக்கப்படுகிறது? are the doors are opened? சிறைச்சாலையின் கதவுகளை The திறக்கிறார். doors of the prison are opened. அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். The effectual doors are opened. விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். Doors of faith are opened. இரும்பு கதவுகளை திறக்கிறார். The iron gate are opened. வானத்தின் கதவுகளை The திறக்கிறார். doors of heaven are opened. ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். The doors of the church are மகா opened. பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிதும் அந்த மாம்சமான திரை கிழிந்த பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. The inner doors and the doors of the most holy place are opened, and when Jesus Christ went his veil and it was opened. தன்னுடைய சரீரமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தின் கதவை அவர் திறந்தார். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். And he rent the veil of his body and he made a new and living way, and that is the most holy place. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, என் பிள்ளையே நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன். The today word the Lord is giving to us, and today I am opening a door for you. கர்த்தர் உனக்கு கதவை திறப்பாரு, நீ கர்த்தருக்காக ஒன்றை செய்ய வேண்டும். The Lord will open a door for you and you must do a thing, something for நான் God. திரும்பவும் சொல்லுகிறேன், Once again I repeat, கர்த்தர் உனக்காக கதவை திறப்பார், நீ கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? the Lord will open a door for you and what you have to do for God. அவனை கதவை திறந்து And he opened the door அந்த தூதன் சொன்னான், நீ இந்த ஜீவ வார்த்தையை சொல். and the angel said so, and go and speak the words of யாரு life. எது இந்த ஜீவ வார்த்தை? And what is the words of life? ஆண்டவராகிய இயேசுதான் ஜீவ வார்த்தை. The word of life is Jesus Christ. நீ வேலையில இயேசுவை பத்தி சொல்லணும். In your job's place you have to tell about பிசினஸ்ல Jesus. இயேசுவை பத்தி சொல்லணும். In your place you have to tell about Jesus. பிரயாணத்துல இயேசுவை பத்தி சொல்லணும். In your journey you must proclaim நீ Jesus. படுக்கும் போதும் எழுந்திருக்கும் பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை பேசுவாயாக. You must stand up and you lay down and you have to speak this word to your children. இந்த ஜீவ வார்த்தையை நீ சொல்லாவிட்டால் உனக்கு உன்னை விடுதலையாக்கணும்ல பிரயோஜனம் இல்ல. When you tell not the word of this life and there is no use of you delivered. அதுதான் ரொம்ப முக்கியமானது. And that is very important. நீங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை உணர்ந்திருக்கிறீர்கள்? Until now how many of you felt the words of life? ஒருத்தன் சொல்றான், One person said, நாங்கள் தொட்டதும் பார்த்ததும் கேட்டதுமான ஒரு ஜீவ வார்த்தைன்னு சொல்றான். and there is a word of life that we touched and heard and seen. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். First John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி அழகான ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. ஆதி முதல் இருந்தது, It was from the beginning. நாங்கள் கேட்டது, We have heard, எங்கள் கண்களினால் நாங்கள் கண்டது, we have seen with our eyes, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நோக்கி பார்த்தது, and every way looked upon, எங்க கைகளால நாங்கள் தொட்டு பார்த்தது. and that which we handled with our hands. யார் அவர்? Who was that? அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And we proclaim the word of life. நீ அவரை தொட்டிருக்கியா? Have you touched him? அவரை பார்த்திருக்கிறியா? Have you seen him? அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கியா? Have you heard of his voice? அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தை நீ சொல்லணும். என்னை தூக்குனாரு, என்னை தொட்டாரு, என்னை அரவணைச்சாரு, என்கிட்ட பேசினாரு, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அந்த ஜீவ வார்த்தை அதை நீ சொல்லணும். And you must proclaim such a way that I have heard, I have seen, you have embraced me, and such a word of life you must proclaim. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நீ வெட்கப்படக்கூடாது. And you should not feel shame to tell about Jesus. புறஜாதிகள் மத்தியிலே என்னுடைய நாமத்தை ஒருவன் மகிமைப்படுத்த வெட்கப்பட்டானால் பிதாவிற்கு முன்பாக அவனுடைய பெயரை சொல்ல நான் வெட்கப்படுவேன் கர்த்தர் சொல்றார். And the Lord said so, if you feel shame to tell about my name before the Gentiles, and I feel shame before to tell about my father. உன்னைய பார்த்த உடனே அவன் பெந்தேகோஸ்தக்காரன்னு புரிஞ்சுக்கணும். And looking at you, they must understand you are a Pentecostal உன் people. Dress பார்த்தாலே நீ ஜீவ வார்த்தைக்கு சொந்தக்காரன்னு சொல்லணும். And looking at your uniform, they must see you are the big people. உன் சாயலை பார்த்தாலே உன் சாயலை பார்த்தோனே நீ பெண்டிகாஸ்தான் சொல்லணும். And looking at your image, they must tell you are a Pentecostal people. உன்னுடைய பேச்சு பழக்கவழக்கங்களை பார்த்தாலே நீ பெண்டிகாஸ்தான் கேட்கணும். Your conversation and through your habitual action, they must know that you are a Pentecostal people. நம்ம ஆளுங்க எல்லாம் போய் வெளிய பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் முடியும் போது கேட்பான், நீங்க பெண்டிகாஸ்டோ அதே ஸ்டைல்ல பேசுறீங்களே அப்படிமா. Our people, they used to go out and preach, and they at last they ask, do you belong to Pentecost? நம்ம ஆளுங்க எல்லாம் சில இடங்கள்ல போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. And some people go out and preach. அவன் முடிஞ்ச உடனே சொல்லுவான், At when they used to take, பெந்தேகோஸ்த வாட அடிக்குதே. and the smell of the Pentecost comes.
வந்துடணும் அது. and must come. உன்னைய பார்த்த உடனே உங்க அப்பா சாயல் வர வேண்டாமா? And when they look unto you, your father's உன்னைய image must பார்த்த உடனே come. உங்க அம்மா சாயல் தெரிய வேண்டாமா? And when they look unto you, they must know the image of your mother. நீங்க யாரும் சொல்லவே வேண்டாம். And they need to tell about you. நான் ஒரு நாள் ட்ரெயின்ல வரேன். One day I came to train. ட்ரெயின்ல வரேன். I came by train. ஒருத்தன் இந்த தக்கலுக்கு காசை ரொம்ப பேரு புடிங்கறான். கவர்மெண்ட்ல தக்கல்னு சொல்லியே நிச்சயம் பாதி காசை வாங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். And when they made a complaint at Takkal, they tell that the government is taking too much of money. அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நான் சும்மா இருந்தேன். நீங்க என்ன ஃபாதர் சொல்றீங்க? இப்படி தக்கல்ல காசு வாங்கலாமா அப்படின்னு என்ன இழுத்துட்டான். And they had a dialogue between them, and at last they asked me, what is your opinion? நானும் சரி 4 பேர் உட்கார்ந்திருக்கோம். நானும் பேசிட்டே வந்தேன். And I too also spoke with him. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு After 2 hours, அவன் திடீர்னு கேட்டான். and he asked immediately, இந்த தென்காசின்னு ஒரு இடம் இருக்க, அங்க ஒரு டீம் இருக்க, அந்த டீமுக்கு இந்த ஆளுக்கு நீங்க யாரு அப்படின்னா சம்பந்தமே இல்லாம என்னை எங்களுக்கு வரான். கொக்கி போட்டு நெட்டு மாதிரி கொண்டு வந்து கரெக்டா எங்க அண்ணன் பையன் பேரை சொல்லி அவனுக்கு நீங்க யாரு அப்படின்னா. and there is a Tenkasi team, and he asked my brother's son, and who you belong to him. நான் வந்த பிறகுதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகுதான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. அவன் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். அவன் பேரை சொல்லி இவன் என்கிட்ட வர்றான். அவங்களுக்கு நீங்க சொந்தமா இருக்குமா அப்படின்னு என்னைய கேட்டான். After coming to the ministry, my brother got married and he got a child, and telling the name of my brother's son, and he asked who you relate ஒண்ணுமே to. ஓடல. ஏன்னா இவன் கரெக்டா என்ன செய்யறான், பாயிண்ட் டு பாயிண்ட்லயே வரான். And he came by point to point. I was confused, I could not do anything. அவனுக்கு தெரியும் அப்படின்னு. I told as I know him. எப்படி சொன்னேன்னு கேட்டேன். And how he was related to you. ஒருவேளை நம்ம இந்த ஃபேமிலில இருந்து ஒருத்தன் சாமியாரா வந்துட்டோன்னு எவனா சொல்லிருப்பானோன்னு யோசிச்சேன். அவன் சொல்றான், அவன் சவுண்ட் உங்க சவுண்ட் அப்படியே சேமா வருதே கேட்ட மாதிரியே அப்படின்னா நான் அதை வச்சுதான் கனெக்ட் பண்ணேன். சவுண்ட வச்சுட்டு வர்றான். And both your sound waves are similar, and because of that I asked you. அப்போ உன் சவுண்ட் கூட யார் சவுண்டா இருக்கணும்? வந்துச்சா? அப்படி பைபிள்ல இருக்கா? பேதுருடைய சத்தத்தை வச்சு உன் பேச்சு யாருடைய பேச்சு மாதிரியே இருக்கு? அந்த கலிலேயனுடைய பேச்சு மாதிரியே இருக்குன்னா அப்போ உன் பேச்சு, நீ உட்கார்றது, எழும்புறது. வாசிங்க மார்க் 14ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். பேதுருனுடைய பேச்சு யாருடைய பேச்சுக்கு ஒத்திருந்துச்சு? இயேசுவின் பேச்சுக்கு ஒத்திருந்துச்சு. And the speech of the Peter is related to the Galilean. It is like a speech of Jesus. யோவான் சொல்றான், நாங்கள் கண்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And John is saying so, and which we have heard and which we have seen with our eyes, looked upon and hand to the hands, and this is the word of life we proclaim. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உன்னால அறிவிக்க முடியும். When you have this experience and you can proclaim. 1 யோவான் 1:5ல பார்க்கும் பொழுது, when we look into 1 John chapter 1. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற ஒரு விசேஷம். And this is the message which I heard of him and declare unto you. இந்த ஜீவ வார்த்தையை குறித்து நீ சாட்சி கொடுக்கணும். And you must testify about this word of life. 1 யோவான் 1:2ல பாருங்க. 1 John 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லு, ரோட்ல போய் சாட்சி சொல்லு. You tell a testimony. வேலைஸ்தலத்துல சாட்சி சொல்லு. At the job spot you tell your testimony. உனக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு சாட்சி சொல்லு. And those who come nearby you must tell them. உனக்கு தேவன் செஞ்சதை நீ சொல்லு. And what the Lord have done to you you must proclaim. தேவன் எனக்கு செய்ததை நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தெரு தெருவாய் சொல்லுவேன். I take the cup of my salvation and go out on the streets and proclaim what the Lord have done to me. ஆண்டவர் என்னை குணமாக்கினார்னு சொல்லு. And Lord have healed me, you proclaim. அதான் ஒருத்தர் சொன்னாரு, and one said so. நம்ம ஆளுங்க இந்த போத்தீஸ், ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர்லாம் போறாங்க. And people go to Pothis, Jayachandran and Saravana stores. காசு கொடுத்து ஜாமான் வாங்கிட்டு வராங்க. And they get the materials by giving the money. அவன் திரும்பி போகும்போது இவங்களுக்கு என்ன கொடுத்துருவான்? நல்ல ஷாப்பர் கொடுத்துருவான். When they go back and they give a shopper. இவங்க வீட்டுக்கு தோள்ல போடுவாங்க, இல்ல கையில தூக்குவாங்க. அவன்கிட்ட கூட 2 பேக் கூட கேட்டுவாங்க, ஓசியிலேயே கேட்டுவாங்க. And they will take it by shoulders and carry it to home. எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. And they bring everything. அப்ப ரோட்ல போகும்போதெல்லாம் என்ன தெரியுது? வீட்டுக்கு வரைக்கும் நான் இப்ப எங்க போயிட்டு வந்திருக்கேன்? எங்க போயிட்டு வந்திருக்கேன்? இந்த கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன். அப்ப அவன் பாரு, நீ கொடுக்கிற காசுலயே உன்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் தன்னுடைய கடைக்கு விளம்பரதாரரா யார மாத்திட்டான்? என்ன காசே கொடுக்காம அவன் கடை பேக்கரை தூக்கிட்டு ரோடா உன்னை சுத்த வச்சுட்டான்.
அன்னைக்கு மட்டும் இல்ல, திருப்பி நீ வெளியே போகும்போதெல்லாம் அந்த சாப்பிடறத தூக்கிட்டு அலையற. Till you reach home and you will carry the shopper and you are doing an advertisement for the shop and receiving your money and he was making use of you. உன் காசை வச்சு உன்னை யாரா மாத்திட்டான்? ரெப்ரசன்டேட்டிவா, கடைக்கு ரெப்ரசன்டேட்டிவா மாத்திட்டான், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா மாத்திட்டான். And he made your money, you receiving your money, he made you as a sales representative for his shop. ஆனா இயேசுவை பத்தி, இயேசு ஜீவிக்கிறார்னு ஒரு பேக் தூக்கிட்டு போணும்னா நீ வெக்கப்படுற, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வெக்கப்படுற, பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படுற, பாட்டு புத்தகம் தூக்கிட்டு வர்றதுக்கு வெளிக்கு வெக்கப்படுற, பவனிக்குன்னா ஐயோ 4 பேர் பாத்துருவானே 7 பேர் பாத்துருவானே, பாக்கட்டும். Carrying the Bible and song sheets and song book and such big shoppers and you feel shame and you can tell about Jesus. அடுத்த வாரம் பவனில நான் பாத்திர போறேன்ல உங்களை எல்லாரையுமே. So the next week procession I will look at you. நீங்க எல்லாம் வெக்கப்படுற கூட்டமா, ஜீவ வார்த்தையை சொல்லுகிற கூட்டமா, நீ இயேசுவை தொட்டீன்னா, நோக்கி பார்த்தீன்னா, அந்த சத்தத்தை கேட்டீன்னா வருவ. If you touch Jesus, if you hear his voice and if you look unto him, you will come. நீ வரணும். You must come. ரோட்ல ஒருத்த பார்க்கணும், உன்னை ஏய் இவன் பெந்தேகோஸ்காரனா? And the people on the roadside must look unto you. இயேசுவுக்கு சாட்சி, நீ ஜீவ வார்த்தையை சொல்லு. You are the testimony of Jesus and நாங்கள் தொட்டதும் கண்டதும் கேட்டதுமான ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And that which we have heard, seen and touched of the Lord we have அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. And that word is life, as past life and அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது. And that life was of அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை ஒளியாக இருந்தது. And there was light in that word and become light unto us. யோவான் 1:1 என்ன சொல்லுகிறது? And one ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது, மனுஷருக்கு ஜீவனாய் இருந்தது. And there was a word in God and it became the word of life and became the God. அந்த வார்த்தையை நீ சொல்லு. And you must proclaim that word. அந்த வார்த்தை சிருஷ்டிக்கும் வார்த்தை. And the word is a creating word. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். And if you see, it will be obeyed and it is commanded. கர்த்தருடைய வார்த்தையை நீ உச்சரி. And you must proclaim the word of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கதவை திறப்பார், நீயோ ஜீவ வார்த்தையை சொல்ல வேண்டும். And today the Lord is going to open the prison for you. You must proclaim the word of life. தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லு. And you must proclaim the gospel of God. உன்னால சொல்ல தெரியலனா கன்வென்ஷனுக்கு ஆளுங்களை கொண்டு வா. And if possible, and you must bring the people to the convention. நீ ஜீவ வார்த்தைக்கு ஒரு சாட்சியாய் நில்லு. And you must be the witness for the word of life. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தைரியமா சொல்லு. And you must say boldly, I am the child of God. ஆமென். தைரியமாயிரு. Be bold. ஆமென். இன்னைக்கு காலையில இந்த 12:10க்கு கர்த்தர் கதவுகளை திறக்கிற தேவனாய் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Today 12:10 the Lord is intervening with you, the one who is opening the doors for you. எந்த கண்கள் அடைபட்ட கதவை பார்த்ததோ அதே கண்கள் திறக்கப்பட்ட கதவையும் பார்க்கும். And that eyes which have seen the doors which is closed and you will see the doors which is opened. உன் தரிசனம் நிறைவேறும். And your vision will be fulfilled. உன்னுடைய தரிசனம் நிறைவேறும். Your vision will be நீ fulfilled. சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்த தரிசனம் நிறைவேறும். And the vision which you have set forth before you will be fulfilled. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Those who believe, close your eyes and stay on knees. கர்த்தர் இன்றைக்கு திறக்கிற தெய்வமாய் வந்திருக்கிறார். As the Lord is opening and came in our midst. திறவுகோல்களை உடையவராய் வந்திருக்கிறார். As the Lord having the keys have come in our midst. எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியும். The Lord is well able to change any kind of situation. கதவு திறக்கலையா அதை உடைப்பார். If the doors are not open, it will be தாழ்பால்களை முறிப்பார். தேவனை கொஞ்ச நேரம் நம்ம மகிமைப்படுத்துவோம். glorify the Lord. எல்லாரும் தேவனை உயர்த்துங்க. Let us all exalt God. கர்த்தர் உனக்காக அனுகூலமான கதவை திறக்கிறார். The Lord is opening the effectual doors. விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். The Lord is opening the doors of faith. சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். The doors open the doors of prison. இருப்பு கதவை திறக்கிறார். The Lord is just open the fire. ஆலயத்தின் கதவை திறக்கிறார். The Lord is opening the doors of temple. வானத்தின் கதவை திறக்கிறார். And the Lord is opening the doors of heaven. மகா பரிசுத்த